உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கிறார். விரைவில் புதுச்சேரியிலும் தாவேக காங்கிரஸ் கூட்டணி உருவாகும் என்று பேசியிருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். புதுச்சேரியிலும் தாவேக காங்கிரஸ் கூட்டணி உருவாகும் என்றிருக்கிறார் அமைச்சர். விரைவில் புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்திப்பார்கள் என்றிருக்கிறார் அமைச்சர் விஸ்வநாதன். பொறுத்தவரையும் தாவேக கூட காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு. புதுச்சேரியில முடிவு பண்ணாம என்ன காரணம் சார்? கண்டிப்பா முடிவு செய்வோம். எல்லா புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் தளபதி விஜயை மனசார நேசிக்கிறார்கள், அன்பாக பாராட்டுகிறார்கள். இந்த நேசிப்பும் பாராட்டும் அது ஒரு வெற்றி உறவுக்காக கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் அது சம்பந்தமாக மிகப்பெரிய சந்திப்புகள் நடைபெறும். நான் கூட மாநில தலைவர்களை அழைத்திருக்கிறேன். முதல்வரை சந்திக்க நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். புதுவை மாநில தலைவர்கள் வருகிற பொழுது முதல்வரோடு சந்தித்து பேசுவார். முதல்வரை சந்தித்து பேசுகிற பொழுது புதுவை மாநிலத்தில் இருக்கிற அரசியல் பிரச்சனைகள், அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள், கொள்கை சார்ந்த பிரச்சனைகள், மற்ற முடிவுகளை எல்லாம் அவர்கள் நிச்சயம் எடுப்பார். ஆளுநர் தலையீடு கடந்த திமுக ஆட்சியில் இல்லாத அளவுக்கு ஆளுநர் தலையீடு வைகை ஆணையை சுத்தம் செய்யும். அதே போல இந்த பல்கலைக்கழக வேந்தர் நியமனத்தில் கூட ஆளுநர் தலையீடு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சார், ஒரு விஷயம் சார், கடந்த காலத்தில் ஆளுநரோடு மோதல் போக்கை தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் தலைமையில் நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை. மாறாக மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழக கவர்னர் அவர்களும் மிக ஆழமான புரிதல் வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம். ஆக இந்த கூட்டணி என்பது தமிழக மண் சார்ந்த, தமிழக நலன் சார்ந்த, தமிழக மக்களின் உரிமை சார்ந்த, தமிழக மக்களின் சுய சார்பு சார்ந்த அட்டானமி பாதுகாப்பதற்காக தமிழக முதலமைச்சர் எந்த முடிவையும் எடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் மாண்புமிகு கவர்னரோடு மிக அற்புதமான உரையாடல்கள் சென்று கொண்டிருக்கிறது. பொறுத்திருங்கள். எல்லா கல்லூரிகளுக்கும் வைஸ் சான்சலர் விரைவில் அமைக்க இருக்கிறார்கள். அதற்கான விரிவான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் மாண்புமிகு கவர்னர் அவர்களும் மிக அழகான ஒரு புரிதலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய்க்கும் ஆளுநர் அர்லேக்கருக்கும் ஆழமான புரிதல் உள்ளது. ஆளுநரோடு இணக்கமாக செல்லவே விரும்புகிறோம் என்று பேசியிருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன்.